2025 ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி 12 மணியை கடந்து பிறந்தது 3ஆம் தேதி. ஆம், பிறந்தது ஒரு புதிய நாள் மட்டுமல்ல, பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய புதிய சரித்திரமும் தான். ஒரு புதிய சகாப்தத்திற்கு முத்து முத்தான வியர்வை துளிகளால் முன்னுரை எழுதப்பட்ட நாள். கண்ணீர் நிறைந்த கரடுமுரடான பாதைகளை கடந்து கரை சேர்ந்த நாள். இந்திய மகளிர் மட்டைப்பந்தாட்ட வானில் விடிவெள்ளி தோன்றிய நாள். இந்திய கிரிக்கெட் அணி வீராங்கனைகள் அகில உலக மட்டைப்பந்தாட்ட களத்தில் நாங்களும் இருக்கிறோம் என ஆக்ரோஷமாக அடித்து சொன்ன நாள். கிரிக்கெட் விளையாடும் ஒவ்வொரு கடைகோடி இந்திய பெண்ணின் நம்பிக்கைக்கும் உரமிட்டு ஊக்கமளித்த நாள். மகளிர் மட்டைப்பந்தாட்ட உலகில் அடியெடுத்து வைக்கும் நாளைய இளம் தலைமுறைக்கான பாதை சற்றே செப்பனிடப்பட்ட நாள். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் நாள் நவி மும்பையில் உள்ள டாக்டர் டி.ஒய். பட்டேல் ஸ்டேடியம். அலைகடல் என திரண்டிருந்த நீலப்படையின் உற்சாக பெருவெள்ளத்தின் ஆரவார இறைச்சல் அலைமோதிக் கொண்டிருந்தது ஆகாசத்திற்கும் பூமிக்கும். மைதானத்தின் வெளிப்புற இரும்பு வாயிலை இறுகப்பற்றி தொங்கிக் கொண்டிருந்த அறிவிப்பு பலகை சொல்லிக்கொண்டே இருந்தது ஓயாமல். இருக்கைகள் காலியாக இல்லை, அனைத்தும் நிரம்பிவிட்டன என்று. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச்சை தேர்வு செய்ததால் மட்டை சுழற்ற இறங்கினர் இந்திய மங்கைகள். நிதானமாய் நின்றாடி 100 ரன்களை கடந்து நிம்மதி அளித்தனர் தொடக்க ஆட்டக்காரர்கள் விக்கெட் இழப்பின்றி. சிறியவர் பெரியவர் ஆண் பெண் என அனைவரையும் தொலைக்காட்சி முன்பு கட்டி போடச் செய்தது இந்த தொடக்கம். அணியின் ஓட்டங்கள் 104 இருந்த பொழுது 17.4 ஓவர்களில் தன்னுடைய 45வது ஓட்டத்துடன் ஆட்டமிழந்தார் துணை கேப்டனான ஸ்மிருதி மந்தனா. இந்திய அணி தன் முதல் விக்கெட்டை இழந்தது. சீற்றம் கொண்ட எரிமலையாய் சிம்ம சொப்பனமாய் அதிரடியாக சீறிக்கொண்டிருந்த ஷபாலி வர்மா 28வது ஓவரில் 2 சிக்சர்கள் 7 பவுண்டரிகளுடன் தன்னுடைய 87வது ஓட்டத்தில் ஆட்டமிழந்தார். அரையிறுதி ஆட்டத்தில் 127 ரன்கள் எடுத்து ஒட்டுமொத்த உலகின் பார்வையையும் தன்மேல் குவியச் செய்திருந்த ஜெமிமா ரோட்ரிக் 24 ரன்களிலும் அணியின் தலைவியான ஹர்மன் பிரீத் கவுர் 20 ரன்களிலும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து வெளியேற 3 பவுண்டரிகள் 1 சிக்சரை உள்ளடக்கிய 58 பந்துகளில் வீரமங்கை தீப்தி சர்மா விளாசிய 58 ரன்கள் இந்திய அணியின் சராசரி ரன் ரேட்டை சீராக வைத்திருக்க உதவியது. 2 சிக்சர்கள் 3 பவுண்டரிகள் என 24 பந்துகளில் 34 ரன்களை குவித்து ஆனந்த புயலாய் வந்து ஆரவாரப்படுத்தி விட்டார் இந்திய மகளிர் மட்டைப்பந்தாட்ட அணியின் இளம் விக்கெட் கீப்பர் ரிச்சா கோஷ். தொடர்ந்து வந்த அமன்ஜோத் கவுர் 12 ரன்களிலும் ராதா யாதவ் 3 ரன்களிலும் ஆட்டமிழக்க சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து கொண்டிருந்தாலும் சராசரியை விட்டுக் கொடுக்காமல் விளையாடிக் கொண்டிருந்த இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 298 ரன்களை சேர்த்திருந்தது. அரையிறுதி ஆட்டத்தில் அடித்த 341 ரன்களோடு ஒப்பிடும் பொழுது இது குறைவானதென்றாலும் சிறப்பாக செயல்பட்டால் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்த இது போதுமானதெனும் நிதானத்துடன் பந்து வீச வந்தது இந்திய மகளிர் அணி. 299 ரன்கள் என்ற இலக்கை நோக்கிய தங்கள் ஆட்டத்தை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணி 10வது ஓவரில் அணியின் ஸ்கோர் 51 இருக்கும் பொழுது தன்னுடைய முதல் விக்கெட்டை இழந்தது. போட்டிக்கு முன் கொடுத்த பேட்டியில் என்னுடைய சிறப்பான ஆட்டத்தின் மூலம் மைதான கூட்டத்தை அமைதியாக்குவேன் என ஆரவாரமின்றி அறிவித்திருந்ததை அச்சு பிசகாமல் செய்தும் காட்டிக் கொண்டிருந்த லாரா வால்வர்ட்டின் அமைதி பொறுமையை சற்றே அசைத்து பார்த்தார் தீப்தி சர்மா. 40.3 ஓவர்களில் 209 ரன்களுடன் 6 விக்கெட்டுகளை இழந்து தள்ளாடி கொண்டிருந்த தென்னாப்பிரிக்க அணியை விட்டுக் கொடுக்காமல் கட்டம் கட்டி கலக்கிக் கொண்டிருந்தார் அணித்தலைவரான லாரா வால்வர்ட். 100 ரன்களை விளாசி ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த போது தீப்தி சர்மா வீசிய ஒரு பந்தை டீப் லைனை நோக்கி விளாசினார். ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து உயரே பறந்து பவுண்டரி லைனை நெருங்கி இறங்க அதை பாய்ந்து பிடிக்க முற்பட்டார் அமன்ஜோத் கவுர். கைவிரல் வட்டு காற்றோடு கடந்து சென்ற பந்து 2வது முயற்சியிலும் எகிரி குதித்தது. கை நழுவி காற்றிலே குதித்தது பந்து மட்டுமல்ல, பந்தயத்தை பார்த்து கொண்டிருந்த பல கோடி இந்தியரின் இதயமும் தான். பொன்னான வாய்ப்பு, சற்று கடினம் என்றாலும் பிடிக்காமல் போனால் சதமடித்து வதம் செய்ய காத்திருக்கும் லாராவின் ருத்ரதாண்டவத்தை தடுத்து நிறுத்த யாரால் கூடும் என ஏங்கி நின்ற பார்வையாளர்கள் ஏகமாய் ஆர்ப்பரித்தனர் சட்டென. ஆம், நடந்தேறிவிட்டது அந்த அதிசயம். முதல் 2 முயற்சிகளுக்கு முழுக்கு போட்டிருந்த பந்து 3வது முயற்சியில் சிறைப்பட்டிருந்தது அமன்ஜோத் கவுரின் கைகளில். என் ஆட்டத்தின் மூலம் கூட்டத்தை அமைதியாக்குவேன் என திட்டமாய் சொன்ன வீரமங்கையின் ஓட்டத்திற்கு விடை கொடுத்து அனுப்பினார் தீப்தி சர்மா. ஆர்ப்பரிக்கிறது கூட்டம், அலைமோதுகிறது சத்தம். அந்த நீலவானில் பற்றி எதிரொலித்துக் கொண்டிருந்தது நீலப்படையின் ரீங்கார கோஷம். முடிந்தது கதை என இப்பொழுதே கோப்பையை வென்றது போல் குதூகலம் வந்து கொக்கரித்துக் கொண்டிருந்தது மைதானத்தில். தென்னாப்பிரிக்க அணியில் இதற்கு மேல் மட்டை சுழற்றி போராட மங்கையர் இல்லை என்பதால் அதிர்ந்தது அரங்கம் ஆரவார சத்தத்தினால். 45 ஓவர்கள் முடிவடைந்திருந்த நிலையில் 9 விக்கெட்டுகளை இழந்து 246 ரன்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தது தென்னாப்பிரிக்க அணி. ஒரே ஒரு விக்கெட்டு தான் தேவை இந்திய அணிக்கு. வியர்வை துளிகள் விருட்சமாய் மாற, வெற்றி கனியை பறித்து ருசிக்க, அரை நூற்றாண்டு கால கனவை அடைய, தசாப்தங்கள் தாண்டிய கண்ணீர் கதைகளை முடிக்க, அரை இறுதியிலேயே ஆட்டம் கண்டுவிடும் என்ற அற்பரின் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி
முற்றுப்புள்ளி வைக்க இந்திய மண்ணில் மகளிர் மட்டைப்பந்தாட்டத்தின் மீது இருந்த ஏளன பார்வையின் கரை துடைத்து எறிய இன்னும் ஒரே ஒரு விக்கெட்டு தான் தேவை இந்திய மகளிர் அணிக்கு. தென்னாப்பிரிக்க அணியின் ஓட்டமானது 246 இருந்த பொழுது தீப்தி சர்மா வீசிய 45வது ஓவரின் 3வது பந்தை நாதின் டி கிளார்க் எதிர்கொண்டு அடிக்க ஆவலாய் பறந்து சென்று ஹர்மன் பிரீத்தின் கைகளில் அடைக்கலம் புகுந்தது பந்து. விண்ணை பிளந்தது வெற்றி களிப்பின் ஆரவார சத்தம். உற்சாக பெருவெள்ளத்தில் நீந்தி மகிழ்ந்தனர் இந்திய ரசிகர்கள். 52 ஆண்டுகள் காத்திருந்ததாலோ என்னவோ 52 ரன்கள் வித்தியாசத்தில் உலக கோப்பையை உரித்தாக்கி உச்சி நுகர்ந்தது இந்திய மகளிர் அணி. ஆம், அரை நூற்றாண்டு கால அவமானங்களுக்கு அடித்தாகிவிட்டது இறுதிமணி. புறக்கணிப்புகளை எல்லாம் புறமுதுகிட்டு ஓடச் செய்தாகிவிட்டது. ஏளனங்களுக்கெல்லாம் இறுதிச் சடங்கு செய்தாகிவிட்டது. ஆனந்த கண்ணீர் அலையடிக்க ஒருவரை ஒருவர் அனைத்து மகிழ்ந்தனர் வீரமங்கைகள். பாரத திருநாட்டின் பட்டி தொட்டிகளில் எல்லாம் பட்டாசு சத்தம் கேட்டது. அந்த வான வேடிக்கைகளில் பிறந்த வெளிச்சம் வானத்திற்கு மட்டுமானதல்ல, இந்திய மகளிர் மட்டைப்பந்தாட்டத்தின் வருங்காலத்திற்கும் சொந்தமானதுதான் என சொல்லாமல் சொல்லிச் சென்றது வெடித்து சிதறிய பட்டாசுகள். தெருக்களில் இறங்கி கொண்டாடி தீர்த்தனர் மக்கள். அன்று ஆடவர் கிரிக்கெட் அணி முதல் முறையாக உலக கோப்பையை வென்ற கொண்டாட்டத்தை காண நாம் பிறந்திருக்கவில்லையே எனும் குறையை போக்கி குதூகலப்படுத்தியது இந்த காட்சிகள். இனி பெண்கள் கிரிக்கெட் மட்டையை தொட்டால் பெற்றோர்கள் திட்டமாட்டார்கள். பொதுவெளி மைதானங்களில் ஆண்களோடு சேர்ந்து பெண்களும் கிரிக்கெட் விளையாடுவதை சகஜமாக காண முடியும் இந்தியாவில். பெண்கள் கிரிக்கெட்டுக்கென்று தனியான விளம்பரங்கள் தேவைப்படாது. டிக்கெட்டுகள் விற்று தீரும். மண்ணை தாண்டி விண்ணை தொடும் பெண்கள் செய்யும் வானளாவிய சாதனைகள் வளர்ந்து கொண்டே போனாலும் ஒவ்வொரு புதிய அத்தியாயத்தின் பக்கங்கள் திறக்கப்படும் போதும் பரவசம் வந்து பற்றிக் கொள்வதில் சந்தேகமில்லை. குண்டூசி முதல் வானூர்தி வரை அனைத்து துறைகளிலும் பெண்கள் கொடி வரக்கட்டும். ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளைக்கான் எனும் முண்டாசு கவிஞனின் வாய்மொழி பலிக்கட்டும். வளர்க பெண்ணியம், வாழ்க அதன் புகழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.